வயநாடு மாவட்டத்தில் மண் சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முண்டக்கை பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர். தமிழர்கள் பலரும் இந்த நிலச்சரிவில் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. முண்டக்கையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 9 தமிழர்கள் உயிரிழந்துள்ளனர். மேப்பாடி மயானத்தில் தனது பேத்தி ஆண்ட்ரியாவின் உடலை தகனம் செய்துவிட்டு அடுத்த 15 நிமிடங்களில் தனது மகன் பிரசோபின் உடலை தகனம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் கருப்பையா. கருப்பையாவும் ஜோதியும் அன்றைய நாள் மேப்பாடியில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்குவதற்காக சென்றதால் இருவரும் உயிர் தப்பிய நிலையில் அவர் குடும்பத்தில் உள்ள 11 பேரில் 9 பேர் மரணமடைந்துள்ளனர். குடும்பத்தில் இப்போ என் மகன், பேரப்பிள்ளை ஒன்று, மருமக, பின்ன குடும்ப வகையில் கூட்டில் ஒரு 10-12 ஆள். வீடு இருந்த இடம் தெரியாது. இப்போ நாங்கள் என் மகன் வீட்டில் போயிட்டு வேற வீட்டில் இருந்தோம். அதனால நாங்கள் 2 பேரும் தப்பிச்சோம். என் மகன் வேற ஒரு மகன் வேற வீட்டில் இருந்தான். அவன் இப்போ நலம்பூரில் படுத்துருக்கிறான். போட்டோவில் பார்த்தேன். போட்டோ இல்லை, வேற ஆள்கிட்ட இருக்கு. உயிரோட இல்லை. இங்கிருந்து நலம்பூர் சாரியால் ஆற்றுல போயிட்டு இல்லை, போட்டோவில் பார்த்தேன். மொபைல் போனில் அதவனே இன்னொருத்தனும் அங்கே இருக்கு குறைஞ்சது. இருந்தாலும் போட்டோ பார்த்தா சரி, 2 ஆளை பற்றி சரி. மனை மனை மகன் இத மூத்த மகன், மகன் போட்டாட்டி ஒரு கால உடஞ்சி இந்த மினிசல் இருக்கு. சின்ன பிள்ளை இவனோட மகன் தான். மூத்த மகன் முண்டக்கையில பாடி லைன் எல்லாம் கம்ப்ளீட் எல்லாமே அடிச்சு பொறுக்கி கொண்டு போயிடுச்சு. நீங்க எப்படி தப்பிச்சு வந்தீங்க? முண்டக்கையில தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. பாலம் எல்லாம் வேற உடஞ்சிருச்சு. நீங்க உங்களை எப்படி தப்பிச்சு விட்டது? ரக்ஷாபிரவர்த்துக்கு கயரெல்லாம் கட்டி பாலம் போட்டு மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து பாலம் போட்டு கையை பிடிச்சி தூக்கி தூக்கி இப்படி விட்டு 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 எங்களை தப்பிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. மகன், பேரன், இந்த மாதிரி நிறைய பேரை இழந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய ஒரு இழப்பா இருக்குது, எப்படி பாக்குறீங்க? மகனை இழந்துட்டப்பா, பேர பிள்ளையும் இழந்துட்டேன், மருமகளையும் இழந்துட்டேன், எல்லாரையும் இழந்துட்டு நிக்கிறப்ப நானு. இந்த வயசான காலத்துல நான் அப்படி நிக்கிறப்பா. தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக 50 வருடங்களுக்கு முன்பு வயநாட்டிற்கு சென்ற தமிழர்கள் பலர் சூரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட இடங்களில் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் பலர் மண்ணுக்குள் புதைந்து மரணமடைந்து இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதுவரை 30க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களின் பெயர் பட்டியல், எங்கு சென்று அவர்களின் உடலை புதைக்க வேண்டும் என்கிற விவரங்களை தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு அதிகாரியாக அனுப்பப்பட்டுள்ள சமீரன் கவனித்து வருகிறார். அதே போல் மேப்பாடிக்கு மேலே இருக்கிற பகுதிகளிலும் கொஞ்சம் அடிபட்டு இருக்காங்க. அவங்களோட லிஸ்ட் எல்லாம் இங்கே உள்ள மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து நாங்கள் எடுக்கிறோம். அவங்களோட உறவினர்கள் வந்தால் அவங்களோட பாடியை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கும், இல்லை என்றால் அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்வதற்கான ஃபெசிலிட்டேஷனும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல் என்னென்ன கேம்பில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது எல்லா மக்களுக்கும் சேர்த்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களிலிருந்து எப்படி பொருட்கள், உணவுப் பொருட்கள், அதே போல் இது நம்ம கிளாத்ஸ், பிளாங்கெட், அந்த மாதிரி விஷயங்கள் மொபிலைஸ் பண்ணுறதுக்கும், எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பெரிய ஹிட்டாச்சி போன்ற வாகனங்கள், பவர்ஸோ போன்ற எக்யூப்மெண்ட், அதே போல் நிறைய தேவை. இங்கே என்ன ஆகுறதுன்னா, ஒரு ஃப்ரீசர் யூனிட், மொபைல் ஃப்ரீசர் யூனிட் தேவைப்படுகிறது. அந்த ஃப்ரீசர் யூனிட் 20 எண்ணம் நாங்கள் மொபிலைஸ் பண்ணி இங்கே பக்கத்தில் வந்திருக்கோம். வயநாடு அருகே உள்ள நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 4 பேரும் காணாமல் போயிருப்பதாக கூறப்படுகிறது.
முழுமையாக மீட்புப் பணிகளும் இருப்பிட விவரங்களும் கிடைத்த பின்னரே இழப்புகள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தெரியவரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் சிவராஜ் மற்றும் இர்ஃபானுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.